ஐரோப்பிய யூனியனும் இந்தியாவும் ஒரு மிக பெரும் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்திலே கைச்சாத்திட்டிருக்கின்றன. அந்த சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் என்பது கிட்டத்தட்ட 2 பில்லியன் மக்கள் தொகையை கொண்டிருக்கு மக்கள் இணைந்து வருகிற ஒரு சந்தையை உருவாக்க போகிறது. கிட்டத்தட்ட 4 பில்லியனை வருடத்திற்கு ஒவ்வொரு நாடும் லாபமாக இல்லாவிட்டால் இதுவரைக்கும் செலவழித்ததில் இருந்து சேமிக்கக்கூடியதாக மாறப்போகிறது. இந்த ஒரு புறநிலை காரணங்களால் உருவாக்கப்பட்டதா என்றால் அதற்குரிய சந்தர்ப்பம் இல்லாதவாறு இரகசியமாக 20 வருடங்கள் திட்டமிட்டு மெல்லே நகர்த்தப்பட்டு தற்பொழுது ஏற்பட்ட உந்துதலின் காரணமாக அது உயிர் பெற்றிருக்கின்றது என்பதுதான் உண்மை. உலகின் 2 பெரிய சக்திகள் இணைந்து ஒரு அதாவது உலகின் மொத்த சந்தை பரிமாற்றத்திலேயே 1/4 வீதமான சந்தை பரிமாற்றம் இப்பொழுது சுதந்திர வர்த்தக மூலமாக 25% இவர்கள் செய்ய போகின்றார்கள். இது ஒரு பாரிய வெற்றி என்பதை விட ஒரு பாரிய மாற்றம் என்று கூட கூறலாம். ரஷ்யாவில் இருந்து எண்ணெயை எடுப்பது தங்களின் உரிமை என்று இந்தியா அறிவித்து அங்கே இருந்து எண்ணெயை எடுக்கின்றது. நீங்கள் ரஷ்யாவில் இருந்து எண்ணெயை எடுத்தால் நாங்கள் 25% வரி விதிப்போம் என்று கூறிய அமெரிக்காவிற்கு இது ஒரு பலத்த அடி. இனி ரஷ்யாவில் இருந்து இந்தியாவுக்கு செல்கின்ற எண்ணெய் என்பது இந்தியாவில் சுத்திகரிக்கப்பட்டு ஐரோப்பிய நாடுகளுக்கு வரப்போகின்றது. அதை அவர்களால் தடுக்க முடியாது. இது ஒரு அந்த மாயை ஜாலம் என்று கூறலாம். இரவு அவர் நித்திரைக்கு சென்ற பிறகு நித்திரை வராமல் என்னத்தை ட்விட்டரில் போட போகின்றாரோ அதுதான் நாளைய செய்தியாக இருக்கும். அவருடைய தொழிலே அதுதான். இரவுகளில் அவருக்கு இப்பொழுது நித்திரை வருவது என்பது குறைந்து விட்டது. ஏனென்றால் அவரே அதற்குரிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார். எனவே இரவு என்ன வருகின்றது என்று பார்ப்போம். ஆனால் எந்த வரி விதித்தும் அவரால் இனி முன்னிற்கு வர முடியாது என்றால் வரி விதிப்புகளை பற்றி கவலைப்படுகின்ற நாடுகளாக எந்த நாடுகளும் இல்லை. நிச்சயமாக பாதிக்கப்படப்போகின்றவர்கள் அமெரிக்கர்கள் தான். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. 47 ட்ரில்லியன் அதாவது கடனை வைத்திருக்கின்ற நிலையில் ஏனைய நாடுகள் இப்பொழுது செய்கின்ற வேலைகளில் முக்கியமானதாக அந்த அமெரிக்க ட்ரெஷரி பாண்ட் எனப்படுகின்ற உறுதியளிக்கப்பட்ட பத்திரங்களை அதாவது அமெரிக்க அரசால் உறுதியளிக்கப்பட்ட பத்திரங்களில் முதலிடுவதை தவிர்த்து வருகின்றன என்று சொன்னால் அமெரிக்காவின் ஒவ்வொரு பிரஜைக்கும் உள்ள கடன் என்பது இப்பொழுது $1,00,000 எட்டியுள்ளது. ஒரு குடும்பத்தை பொறுத்தவரையில் சராசரியாக 3,02,81,000 அன்னளவாக பிரித்து பார்த்தால் ஒரு குடும்பத்திற்கான கடன் சுமையாக அது மாறும். FM 100.3 அலைவரிசையில் CMR தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சமூக அரசியல் தரப்புரை நிகழும் மிக முக்கியமான விடயங்களை நாங்கள் விவாதிப்பதற்கான நேரமாக இருக்கிறது. இல்லாவிட்டால் அது குறித்து ஆழமாக பேசுவதற்கான நேரமாக இருக்கிறது. மிக வெகுவாகவே மாறி வருகிற இந்த காலகட்டங்கள்ல காரணம் அதற்கான மையப்புள்ளியாக இருக்கக்கூடிய அமெரிக்கா நாளுக்கு நாள் தன்னுடைய முடிவுகளை மாற்றி வருவதும் நாளுக்கு நாள் வரிகளை விதிப்பதும் நாளுக்கு நாள் நாடுகளோடு புதிய நட்புகளை ஏற்படுத்துவதும் அதே நேரம் எதிர்ப்புகளை சம்பாதித்துக் கொள்வதும் என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக இந்த வர்த்தக சந்தை என்பதும் முழுக்க முழுக்க பூகோள அரசியலை மையப்படுத்த ஜியோ பொலிட்டிக்ஸ் என்கிற பூகோள அரசியலை மையப்படுத்தினதாக மாற்றமடைந்து வருகிற செய்திகளை அன்றாடம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதனுடைய ஒரு மிக முக்கியமான அங்கமாக அந்த அமெரிக்காவினுடைய அந்த நடத்தைகள் ஐரோப்பிய நாடுகளையும் கனடா உட்பட்ட நாடுகளையுமே வெகுவாக அதிருப்திக்குள்ளே ஆக்கியிருந்ததும் உங்களுக்கு தெரியும். ஆக அதனுடைய ஒரு கட்டமாக ஐரோப்பிய யூனியனும் இந்தியாவும் ஒரு மிக பெரும் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்திலே கைச்சாத்திட்டிருக்கின்றன. அந்த சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் என்பது கிட்டத்தட்ட 2 பில்லியன் மக்கள் தொகையை கொண்டிருக்கு மக்கள் இணைந்து வருகிற ஒரு சந்தையை உருவாக்க போகிறது. கிட்டத்தட்ட 4 பில்லியனை வருடத்திற்கு ஒவ்வொரு நாடும் லாபமாக இல்லாவிட்டால் இதுவரைக்கும் செலவழித்ததில் இருந்து சேமிக்கக்கூடியதாக மாறப்போகிறது. 2 நாடுகளும் 2 தரப்பிலையும் இருந்து வரிகளை தள்ளுபடி செய்வது இன்னும் பல சலுகைகளை ஒருவருக்கொருவர் கொடுத்துக் கொள்வது என்று ஒரு மிக திறந்த ஒரு பொருளாதாரத்துக்கான வாய்ப்பை அந்த சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் என்பது கொடுத்திருக்கிறது. ஆக இது குறித்து நாங்கள் உரையாட போகிறோம். சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் தர்மா. வணக்கம். வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே. மற்றொரு முக்கியமான உரையாடலில் உங்களை இணைத்துக் கொள்வதில் மகிழ்ச்சி தர்மா. இந்த சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
நிச்சயமாக இப்பொழுது நாங்கள் இந்த விவகாரத்தை நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த ஒரு புறநிலை காரணங்களால் உருவாக்கப்பட்டதா என்றால் அதற்குரிய சந்தர்ப்பம் இல்லாதவாறு இரகசியமாக 20 வருடங்கள் திட்டமிட்டு மெல்லே நகர்த்தப்பட்டு தற்பொழுது ஏற்பட்ட உந்துதலின் காரணமாக அது உயிர் பெற்றிருக்கின்றது என்பதுதான் உண்மை. இருந்த பொழுதிலும் நீங்கள் தொட்டு சென்ற புள்ளிகளில் ஒன்றான அமெரிக்காவின் இந்த அதாவது அதீத எதிர்பார்ப்பு அல்ல அதீத மற்ற நாடுகளின் மீதான திணிப்பு என்பது இதற்குரிய இந்த தேவையை உடனடியாக ஏற்படுத்தி இருந்தாலும் இது ஒரு பெரிய வெற்றியாக கருதப்படுகின்றது. நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த 2 பில்லியன் மக்கள் அது எவ்வாறு என்று சொன்னால் இந்த ஐரோப்பிய நாடுகள் 27 இருக்கின்ற ஜனத்தொகை என்பது 450 மில்லியன் மக்கள். இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியாவில் 1.47 அல்லது 1.5 பில்லியன்கள். எனவே 2 பில்லியன் மக்கள் பரம்பரைக்குரியதாகவும் இந்த 2 இடங்களிலும் பாரிய தேவைகள் இருக்கின்றன. அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாகவும் குறிப்பாக கூறினால் இப்பொழுது இந்த சந்தை திறப்பின் மூலம் சாதித்திருப்பவை 2 பக்கமுமே பெரிதாக சாதித்திருக்கின்றன. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கு மூளை வளம் தேவை அல்லது அங்கே அந்த ஏஜிங் பாப்புலேஷன் என்பது அதிகரித்து செல்கின்றது. கனடாவிலும் அந்த நிலை வருகின்றது. ஆனால் கனடா அது பற்றிய வெளியீடுகளை இன்னுமே வெளியிடவில்லை. இந்த என்ன காரணம் என்று சொன்னால் தற்பொழுதே மருத்துவ தொழில்நுட்ப காரணங்களால் வயது முதிர்ந்து இருப்பவர்கள் தொகை அதிகரித்து செல்வதாகவும் குழந்தை பேறு என்பது எதிர்பார்த்த அளவு இல்லாது செல்கின்ற நிலைமை என்றாலும் அங்கே ஏற்படுகின்ற ஒரு மூளை பற்றாக்குறை அல்லது மூளை சந்தைக்கான தேவையை ஏற்படுகின்றது. அதாவது தொழில்நுட்ப ரீதியாக கற்றவர்கள் போன்றவர்கள் எல்லாம் இந்தியாவிலிருந்து சாதாரணமாகவே செல்லக்கூடிய நிலையை அது ஏற்படுத்தி இருக்கின்றது. மறுபக்கமாக சந்தைகளில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் பெரிய மாற்றங்களாக இருக்கின்றன. அதனை இவ்வாறு கூறலாம். அதாவது முன்னர் ஒரு காரை அதாவது இந்தியர்களை பொறுத்தவரையில் அவர்களில் இருக்கின்ற உண்மையிலேயே இந்தியா ஒரு பெரிய நாடாக இருந்தாலும் ஒரு 10% மாணவர்கள் பணக்காரர்களாகவும் ஏனையவர்கள் நடுத்தரத்திற்கும் அதற்கு அடுத்தபடியாக இருக்கின்றவர்களாகவும் இருக்கின்ற பொழுதிலும் இந்த அவர்களிடையே இருக்கின்ற நிலைமைகளில் ஒன்று இந்த கார்களை வாங்குவது, பெரிய விலை உயர்ந்த கார்களை வாங்குவது. அந்த கார்களுக்கான சந்தையாக ஐரோப்பிய சந்தை இருக்கின்றது என்றால் அங்கே மெர்சிடஸ் பென்ஸ் மற்றது ஃபெராரி, லம்பர்கினி, ஃபெனேட்டா போன்ற பல அந்த விலை உயர்ந்த கார்கள் அங்கே உற்பத்தியாகின்றன. அந்த கார்களை எல்லாம் அவர்கள் முன்னர் வாங்குகின்ற பொழுது 110% வரி செலுத்த வேண்டும். ஒரு கார் 1 கோடியாக இருந்தால் அவர்கள் அதனை 2 கோடியே 10 லட்சம் டாலர்களுக்கு வாங்க வேண்டும். இப்பொழுது அந்த 110 வரி என்பது 2.5 லட்சம் கார்களுக்கு குறைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு வருடத்திற்கான கோட்டாவாக 2.5 லட்சம் கார்கள் எடுக்கப்படும் பொழுது அது குறைக்கப்படுகின்ற பொழுது 10% என்கின்ற பொழுது ஒரு சந்தை பெறுமதி என்பது 1 கோடியாக இருந்தால் அவர்கள் வெறும் 10 லட்சத்தை தான் செலுத்த போகின்றார்கள். எனவே அந்த 110% என்பது ஒரு பெரிய தொகையாக இருந்து இப்பொழுது அது 10% இருக்கின்றது. அதே போல இந்த வைன் போன்றவற்றுக்கு விதிக்கப்பட்டிருந்த 150% வரி விதிப்பு என்பது குறைந்து 5 வருடங்களில் 20% குறைகின்ற பொழுது அவற்றிற்கான சந்தை பெருகும். அதே போன்று இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கான இந்த சந்தை என்பதும் மாறும். அதே போன்று ஐரோப்பியர்கள் இனி வான்வெளி மற்றும் இந்த விமான உற்பத்தி மற்றும் விண்வெளி தேவைகளுக்கெல்லாம் இந்தியாவை பயன்படுத்தக்கூடிய ஒரு சந்தையை திறந்திருக்கின்றது. தொழில்நுட்ப ரீதியாக அவர்கள் செய்மதிகளை அனுப்புவதாக இருக்கட்டும் அல்லது பாதுகாப்புத்துறை சம்பந்தமான விடயங்களாக இருக்கட்டும் அனைத்திலும் இணைந்து செயற்படுவதாக. எனவே உலகின் 2 பெரிய சக்திகள் இணைந்து ஒரு அதாவது உலகின் மொத்த சந்தை பரிமாற்றத்திலேயே 1/4 சந்தை பரிமாற்றம் இப்பொழுது சுதந்திர வர்த்தக மயமாக 25% இவர்கள் செய்ய போகின்றார்கள். இது ஒரு பாரிய வெற்றி என்பதை விட ஒரு பாரிய மாற்றம் என்று கூட கூறலாம். என்றால் திறந்த சந்தை என்பது அவர்களுக்குள்ளே உள்ள தடைகளை அகற்றி இந்த 2 பக்க வியாபாரங்களையும் அதிகரிப்பதோடு இந்த மக்கள் போக்குவரத்துக்கள் மற்றும் நான் குறிப்பிட்டது போல அந்த மூளை வள பகிர்வு போன்றவற்றில் எல்லாம் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகின்றது. இதற்கான காரணமாக நாங்கள் சாதாரணமாக அமெரிக்கா தான் என்று கூறினாலும் இப்பொழுது ஆடி போயிருக்கின்ற சக்தியாக அமெரிக்கா மாறி இருக்கின்றது. குறிப்பாக இவ்வாறு பாருங்கள்,
ரஷ்யாவிலிருந்து எண்ணெயை எடுப்பது தங்களின் உரிமை என்று இந்தியா அறிவித்து அங்கே இருந்து எண்ணெயை எடுக்கின்றது. நீங்கள் ரஷ்யாவிலிருந்து எண்ணெயை எடுத்தால் நாங்கள் 25% வரி விதிப்போம் என்று கூறிய அமெரிக்காவிற்கு இது ஒரு பலத்த அடி. இனி ரஷ்யாவிலிருந்து இந்தியாவுக்கு செல்கின்ற எண்ணெய் என்பது இந்தியாவில் சுத்திகரிக்கப்பட்டு ஐரோப்பிய நாடுகளுக்கு வரப்பட போகின்றது. அதை அவர்களால் தடுக்க முடியாது. இது ஒரு அந்த மாயை ஜாலம் என்று கூறலாம். தேவைக்கு அதிகமான எண்ணெயை இந்தியா கொள்வனவு செய்து சுத்திகரித்து மீண்டும் ஐரோப்பிய நாடுகளுக்கு அதை அனுப்பக்கூடிய வளத்தை அல்லது இயற்கை வாயுவை இப்பொழுது கனடாவிடமிருந்து வேண்டி கொடுக்கிறோம். பல விடயங்களில் இது மாறுபட போகின்றது. எனவே இது நிச்சயமாக இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு பாரிய வெற்றி. ஏனென்றால் உலகில் இன்று உலக சனத்தொகையில் முதலாவது நாடாக இருப்பது இந்தியா. அந்த வகையில் இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு பாரிய வெற்றி. அதே நேரம் இந்த பொருளாதார நடவடிக்கைகளில் ஐரோப்பிய சந்தை என்பது ஒரு பெரிய சந்தை. ஐரோப்பிய சந்தை என்பது சாதாரண சந்தை இல்லை. அதாவது உலக பொருளாதாரத்தில் 4வது இடத்தில் இருக்கின்ற அல்லது 3வது அண்மித்திருக்கின்ற இந்தியாவோடு அருகே நிற்கின்ற ஜெர்மனி பெரிய பொருளாதாரமாக இருந்தாலும் அனைத்து நாடுகளையும் சேர்க்கின்ற பொழுது அது ஒரு பெரிய பொருளாதாரம். எனவே அந்த பொருளாதாரத்தின் வெற்றி என்பதும் ஒரு பெரிய வெற்றியாக கருதப்படுகின்றது. எனவேதான் இதை அந்த ஒப்பந்தங்களுக்கெல்லாம் தாய் ஒப்பந்தம் என்று குறிப்பிட்டார்கள். அதாவது இன்று உலக செய்தி தாள்களிலோ அல்லது செய்தி நிறுவனங்களிலோ பார்த்தால் மதர் ஆஃப் ஆல் டீல் என்கின்ற ஆல் டீல்ஸ் என்கின்ற வார்த்தை பிரயோகம் பாவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அது ஒரு மாறுதலாக நாங்கள் கணிக்க வேண்டும். இது நிச்சயமாக உலகம் மாறிவிட்டது என்பதன் இன்னொரு அத்தியாயமாக இப்பொழுது பொருளாதாரம் என்பதும் மாறி வருகின்றது. அமெரிக்கா புறநிலை அடைகின்றது என்பதற்கான உதாரணமாகவும் மாறி வருகின்றது. நிச்சயமாக அமெரிக்கா இதுவரைக்கும் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் என்பது அதற்கு எவ்வளவு தூரம் சாதகம் போல தென்பட்டாலுமே உண்மையிலுமே அது ஏதோ மற்ற நாடுகளை பயமுறுத்துவது போல அவர்களினுடைய பொருளாதாரத்தை பாதிப்பது போல எடுக்கப்பட்ட முடிவுகளாக தெரிந்தாலுமே அதிகமாக அமெரிக்கர்களே அதிருப்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். காரணம் அது அமெரிக்க வேலை சந்தையையும் அமெரிக்க உள்நாட்டு பொருளாதாரத்தையும் தான் இன்னும் சுமைப்படுத்துவது போல ஆகி இருக்கிறது. மிக குறிப்பாக கனடாவில் இருந்து இந்த ஸ்னோபர்ட் என்று போனவர்களினுடைய எண்ணிக்கை குறைந்தது, சுற்றுலா பயணிகளினுடைய எண்ணிக்கை குறைந்தது என்று நிறைய விடயங்களை நாங்கள் குறிப்பாக சொல்ல முடியும். ஆக இது இப்படி இருக்க இது ஒரு மிகப்பெரிய பேரிடி அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். இந்தியா ஐரோப்பிய யூனியன் என்கிற 2 தரப்பு இணைவது என்பது இந்திய வர்த்தக சந்தை மிக பிரம்மாண்டமானது. ஆக இவைகள் 2 இணைவது என்பது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய செக். ஆக இந்த நேரத்தில் அமெரிக்காவினுடைய எதிர்வினை எப்படி இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? ஏற்கனவே அதை அவர்கள் வெறுப்பு தெரிவித்திருக்கின்றார்கள், அதிருப்தி தெரிவித்திருக்கின்றார்கள். இவ்வாறான ஒரு ஒப்பந்தத்திற்கு ஐரோப்பிய ஒன்றியம் சென்றிருக்க கூடாது என்பதை செயலாளர் மட்டத்திலானவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இருந்த பொழுதும் இன்று இரவு அவர் நித்திரைக்கு சென்ற பிறகு நித்திரை வராமல் என்னத்தை ட்விட்டரில் போட போகின்றாரோ அதுதான் நாளைய செய்தியாக இருக்கும். அவருடைய தொழிலே அதுதான். இரவுகளில் அவருக்கு இப்பொழுது நித்திரை வருவது என்பது குறைந்து விட்டது. ஏனென்றால் அவரே அதற்குரிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார். எனவே இரவு என்ன வருகின்ற என்று பார்ப்போம். ஆனால் எந்த வரி விதித்தும் அவரால் இனி முன்னுக்கு வர முடியாது என்றால் வரி விதிப்புகளை பற்றி கவலைப்படுகின்ற நாடுகளாக எந்த நாடுகளும் இல்லை. அதற்கான பெருமையை கனடா தான் பெற்று முன்னிலை வகிக்கின்றது. எனவே தற்பொழுது அந்த ஐரோப்பிய ஒன்றியம் கூட அதை பற்றி அலட்டிக் கொள்ளும் என்று நான் நினைக்கவில்லை. ஏனென்றால் அந்த உலகின் போக்கு என்பது மாறிவிட்டது. அதாவது யாருமே பதிலடி கொடுப்பதற்கு தயாராகி வருகின்ற ஒரு சமகாலத்தில் நாங்கள் இந்த விடயத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பது எங்களுக்கும் ஒரு காலம் தந்த கொடை. அதைத்தான் அந்த சாதாரணமாக குறிப்பிட முடியும். நிச்சயமாக. அதே நேரம் அமெரிக்காவுக்குள்ளுமே இந்த வரிகள் தொடர்பான ஒவ்வொரு விதமான பேச்சுக்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. வரிகளை நீக்குவது, வரிகளை விதிப்பது என்று சொல்லி ஒவ்வொரு விதமான பேச்சுக்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவைகள் எந்த நிலைமையில இப்பொழுது இருக்கிறது? இல்லை, நிச்சயமாக பாதிக்கப்போகின்றவர்கள் அமெரிக்கர்கள் தான். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. 47 டிரில்லியன் அதாவது கடனை வைத்திருக்கின்ற நிலையில் ஏனைய நாடுகள் இப்பொழுது செய்கின்ற வேலைகளில் முக்கியமானதாக அந்த அமெரிக்க ட்ரெஷரரி பாண்ட் எனப்படுகின்ற உறுதியளிக்கப்பட்ட பத்திரங்களை, அதாவது அமெரிக்க அரசால் உறுதியளிக்கப்பட்ட பத்திரங்களில் முதலிடுவதை தவிர்த்து வருகின்றன. என்று சொன்னால் அமெரிக்கா
அமெரிக்காவின் ஒவ்வொரு பிரஜைக்கும் உள்ள கடன் என்பது இப்பொழுது $1,00,000 எட்டியுள்ளது. ஒரு குடும்பத்தை பொறுத்தவரையில் சராசரியாக 3,02,81,100 அன்னளவாக பிரித்து பார்த்தால் ஒரு குடும்பத்திற்கான கடன் சுமையாக அது மாறும். ஆனால் அவ்வாறு மாறுமா என்றால் இல்லை என்றால் அது ஒரு நாட்டுக்கான கடன் சுமை. அதிலிருந்து மீள்வதற்காகத்தான் இந்த மிரட்டல் வேலைகளில் ஈடுபட்டிருந்தார். ஆனால் அதன் பெறுபொருள்களை பெறுகின்றவர்களாக அமெரிக்கர்கள் தான் இருக்க போகின்றார்கள் என்கின்ற உண்மையை பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்திருந்த பொழுதும் அதற்குரிய அதாவது நடவடிக்கைகளை நேர்த்தியாக எடுக்காத ஒரு தலைவராக இருக்கின்றபடியால் இந்த மக்கள் பாதிக்கப்பட போகின்றார்கள் என்பது நிச்சயமான உண்மை. அதற்குரிய முடிவுகள் என்பன எவ்வாறு வரும் என்பதை நாங்கள் அதாவது விரைவில் காணலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 மாதத்தில் இருந்து ஒரு வருடத்திற்கு அதற்கான விளைவுகள் என்பன வரும் என்று சொன்னால் அங்கே இவர்களால் எவ்வாறான அதாவது நிவர்த்திகளை செய்ய முடியும் அல்லது எவ்வாறாக இவர்கள் எதிர்பார்க்கின்ற வேலை வாய்ப்புகள் அல்லது தொழில் வாய்ப்புகள் என்பன உருவாகும் அல்லது மீண்டும் வேறு நாடுகளில் இருந்துதான் பொருட்களை கொள்வதை செய்ய வேண்டுமா போன்ற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றன என்று சொன்னால் இப்பொழுது அவர்களுடைய நடவடிக்கைகள் அப்படித்தான் இருக்கின்றன. இப்பொழுது சடுதியாக கனடாவில் இருந்து செல்கின்ற மசகு எண்ணெயை தவிர்த்து வெனிசுலாவில் இருந்து பெறுகின்ற அளவிற்கான அதே அளவு எண்ணெயை கொண்டு வருவதானால் அதற்குரிய திருத்த வேலைகள் போன்ற பல இத்தியாதிகள் இருக்கின்றன. எனவே பொறுத்திருந்துதான் அதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் அமெரிக்க எண்ணிய எண்ணத்திற்கு மாறான திசையில் உலகம் சென்று கொண்டிருக்கின்றது என்பதற்கான ஒரு சாட்சியமாக இதுவும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த பொருளாதார ஓட்டத்துல யார் இந்த மரத்தனை வெல்ல போகிறார்கள்? இது மரத்தன் என்று சொல்ல முடியாது. இந்த ஓட்டத்தை யார் வெல்ல போகிறார்கள்? இது யாருக்கு சாதகமாக அமைய போகிறது? யாருடைய கை இதில் ஓங்கி இருக்கிறது? இதை பொறுத்திருந்து நாங்கள் பார்க்கலாம். மிக்க நன்றி சுரேஷ் தர்மா, இந்த உரையாடல் எங்களுடன் இணைந்தமைக்காக. நன்றி பிரியா. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி. நன்றி. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.